எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துன்னு இருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன், வெல்லம் எவ்வளோ மாமின்னு கேட்பேன், 1க்கு 2, தேங்காய் அது ஒரு முடி, அப்புறம் ஏலக்காய் பொடி, நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு நெய். இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஊறி இருக்குது. இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, வெந்தயத்தையும் அரிசியும் போட்டு ஊற வச்ச ஜலத்தையே வச்சு நல்லா அரைச்சாச்சு. இதில் தேங்காயை கீறி வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அதை தேங்காயை பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா கொட்டி அரைக்கணும். நல்லா அரைச்சி ஒரு 200 ml தண்ணியை கொட்டி நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். புரியுறதா? அதில் அடுப்பில் ஒரு 100 ml தண்ணியை கொட்டி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிறது பற்றல. கொதிக்கும்போது நம்ம இதை குத்தி கலர வேண்டியது. நல்லா கலரணும் அந்த களியை. இந்த பாருங்க, நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிட்டு தெரியுறதா உங்களுக்கு? இந்த நேரத்தில் இது பாருங்க பாகு வெல்லம் தான். 1 டம்ளர் தலை தட்டி வெல்லம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் நாள் வேகும். தெரியுறதா? இன்னும் வெல்லம் அதுவும் 2 கலந்துடுத்து. அரிசியும் வெந்தயமும் எடுத்துட்டோம் இல்லையா, 1/4 டம்ளர், அதே அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரணும். நல்லா ஏலக்காய் பொடி போடலாம் அதில், ஏன்னா ஏலக்காய் கர்ப்பப்பைக்கான மருந்து. கடைசியில் நெய் 1 ஸ்பூன், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிடுவோம். செத்த நாள் இதை மூடி வைப்போம்.